மாண்புமிகு உறுப்பினர் பொல்லா ஜெயராமன் அவர்கள் நன்றி சொல்லுங்க. பாருங்க. மிக்க நன்றி ஐயா. மாண்புமிகு உறுப்பினர் பொல்லா ஜெயராமன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் இந்த துறையில நீண்ட அனுபவமும் ஆற்றலும் மிக்கவர். அவரிடத்தில் நான் கேட்டுக்கொள்வது, வடசித்தூர் கிளை வாய்க்கால் என்பது 1150 ஏக்கர் பாசனத்திற்கு உண்டான கிளை வாய்க்கால். அது 2 பிரிவாக இருக்கிறது. முதலாவது மண்டலமும் 4வது மண்டலமாக 2 ஜோன்களாக பிரித்து பாய்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ஜோனுக்கும் 5080 ஏக்கர் பாசனம் பெறுகிறது. போன ஜோன் இப்போ தான் முடிஞ்சது. டெய்ல் எண்டுக்கு கடைக்கோடிக்கு தண்ணீர் போய் சேரவில்லை. காரணம், வாய்க்கால் பூரா தூர்ந்து போய் பழுதடைந்து அங்கங்கே தண்ணீர் வந்து பள்ளம் படுகையில் ஓடி வீணாகிறதே தவிர கடைமடைக்கு போவதில்லை. தயவுசெய்து வரும் ஆகஸ்ட் மாதம் தண்ணீர் திறக்கும் போது வடசித்தூர் கிளை வாய்க்காலை முழுமையாக ஸ்டில்ட் எடுத்து என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த பணிகள் எல்லாம் செய்து கடைமடை வரை பாசனம் சென்றடையத்தக்க வகையிலே மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்கள் செய்து கொடுப்பார்களா என்பதனை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, அதிகாரிகள் கொடுத்த புள்ளி உரத்தை நான் இங்கே சொல்லுகிறேன். ஆனால் அந்த இடத்திலே வாழ்கிற அவர் அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லுகிறார். எனவே மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றப்படும், கவனிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் பொல்லா ஜெயராமன் அவர்கள் நன்றி சொல்லுங்க. பாருங்க. மிக்க நன்றி ஐயா. பரம்பிக்குள ஆழியாறு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு செயல்முறைக்கு வந்து ஏறத்தாழ 60 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 1965ஆம் ஆண்டு முதல் நீர்ப்பாசனம் பெற்று வருகிறது. அதனுடைய மேல்மடையிலிருந்து கடைமடை வரை இருக்கிற அனைத்து வாய்க்கால்களும், பரம்பிக்குளம் மெயின் வாய்க்கால் திருமூர்த்தி அணையிலே இருந்து வெள்ளக்கோயில் கடைசி வரையிலே 123 கிலோமீட்டர் நீளமுள்ள அந்த மெயின் வாய்க்கால் தூர்வார முழுவதுமாக செப்பினிடப்பட்டு அதனுடைய கொள்ளளவை அதிகப்படுத்தி இப்போ 1100 கனஅடி தண்ணீர் போகிற அளவுக்கு இருக்கிற அந்த கொள்ளளவை இன்னும் அதிகப்படுத்தி போகிற வகையிலும் அனைத்து டிஸ்ட்ரிபியூஷனரி சேனல்ஸ், அனைத்து கிளை வாய்க்கால்களையும் முழுமையாக கம்பி கட்டி காங்கிரீட் போட்டு பழுதில்லாமல் தண்ணீர் 4,25,000 ஏக்கர் நிலங்களுக்கும் பழுதில்லாமல் தண்ணீர் சென்றடையத்தக்க வகையிலே அமைச்சர் அவர்கள் எனக்கு பதில் உரையிலே சொன்னதைப் போல முழுமையாக அணையினுடைய மேல் பகுதியிலிருந்து கடைமடை வெள்ளக்கோயில் வரை இருக்கிற அனைத்து பகுதிகளுக்கும் பிரதான வாய்க்கால் உட்பட கிளை வாய்க்கால்கள் வரை அனைத்துமே முழுமையாக கம்பி கட்டி காங்கிரீட் போட்டு தண்ணீர் சேதமின்றி விவசாயிகளுக்கு டேம் டு ரூட் அணையிலிருந்து பயிரின் வேர் வரை தண்ணீர் செல்லத்தக்க வகையில், தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தத்தக்க வகையில் ஒரு நல்ல திட்டத்தை அனுபவம் வாய்ந்த நம்முடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்கள் செய்து கொடுப்பார்களா என்பதனை தெளிவான விளக்கமான பதிலின் வாயிலாக நான் பெற விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தெளிவாக விளக்கமாகவே சொல்லுகிறேன். எனக்கு அதனுடைய முழு விவரம் தெரியும். எந்தெந்த வாய்க்கால்கள் அடைபட்டிருக்கிறது, எந்தெந்த மாத்தியாருடைய டெய்ல் எண்டுக்கு தண்ணீர் போகவில்லை என்பதும் எனக்கு தெரியும். ஆகையினாலே தான் நான் முதலில் ஆரம்பத்திலே சொன்னேன், அதன் பிஏபியினுடைய மொத்த வாய்க்கால்களை கிளை வாய்க்கால் முதல் கொண்டு மெயின் கனாலிருந்து எல்லாத்தையும் தூர்வாரி செய்ய வேண்டும். மாண்புமிகு உறுப்பினர் சொன்னதை போல் 55 வருஷங்கள் ஆகிவிட்டது. காட்டூர் கெனாலிலே கூட அதையெல்லாம் உடைந்து போயிருந்து அவர்கள் செய்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் காட்டூர் கெனாலினுடைய அந்த கெனாலுக்குள்ளே ஜீப்பிலே அந்த பகுதியில் இருந்து மறுபடியும் இதுவரையில் நானே பயணம் செய்து பார்த்து அந்த கால்வாயை சீர்படுத்தி இருக்கிறேன். எனவே மாண்புமிகு உறுப்பினருக்கு எவ்வளவு அதில் அக்கறை உண்டோ அதே அக்கறை அரசுக்கு உண்டு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.